ஏய் சித்ரா, கோமளி மாப்பிள்ளையோட எந்த சைடுல உட்காரணும்? லெஃப்டா ரைட்டா? ஸ்ட்ரெயிட்டாக்கா? பின்ன என்னக்கா, உங்க கல்யாணத்துல நீங்க எப்படி உட்கார்ந்தீங்களோ அப்படிதான் இங்கேயும் உட்காரணும். அது இல்ல சித்ரா, கோமலி ஏஜே பக்கத்துல உட்கார போறாங்கிற சந்தோஷத்துல மாயாவோட மனசு லெஃப்ட் ரைட்னு அலைப்பாயுது. என்ன மாயா? ஏஜே பக்கத்துல ஹாசினி உட்கார்ந்தா என் ஆசை நிறைவேறும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. பிரவளியோட இடத்துல ஹாசினியை தவிர வேற யாரையும் என்னால நினைக்க முடியல. அந்த இடத்துக்கு சொந்தமானவளை மணவரையில இருந்து தள்ளி வச்சு வேடிக்கை பாக்குறியே கடவுளே. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் நினைக்கிறது நடக்குமா? இது புது நம்பரா இருக்கு. என்னதுக்கு பால்கனிக்கு வர சொல்றாங்க? யாரா இருக்கும்? இங்கே இருங்கதோ வந்துடுறேன். யாரு மெசேஜ் பண்ணிருப்பா? இங்கதானே வர சொன்னாங்க. யாரையுமே காணுமே. என்ன SMS வந்த நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது? யார் இது? நான் யாரு என்னன்னு கேட்காம நான் சொன்னதை செய். ஹலோ, நீ யாரு? யாருன்னு கேட்க கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். சொல்றதை செய். தெரிஞ்சவங்க சொன்னாலே எனக்கு பிடிச்சிருந்தாதான் செய்வேன். இதுல நீ யாருன்னே தெரியல, நான் ஏன் செய்யணும்? போன்ல கத்திய காட்டி மிரட்டின ஒரே ஆள் நீதான். ஆனா நீ பண்ற காமெடி எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்னதான் வேணும்? நீ இப்ப நேரா பொண்ணு ரூமுக்கு போ. சரி, அங்க கோமலி இருப்பா. இருக்கட்டும். கெஸ்ட் ரூம் கபோர்ட்ல ஒரு மயக்க மருந்து இருக்கிற கர்ச்சீஃப் வச்சிருக்கேன். அதை எடுத்து கோமலியோட முகத்துல வச்சு அவளை மயக்கமாக்கணும். ஹலோ, யார் நீ? நான் எதுக்கு கோமலிய மயக்கமாக்கணும்? அவ தானே கல்யாண பொண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ஏஜேக்கு மனைவி ஆக போறா. கோமலி ஒண்ணு ஏஜேவுக்கு பொண்டாட்டி ஆக மாட்டா. பின்ன நீதான் ஏஜேக்கு பொண்டாட்டி ஆக போற. ஏய் லூசா நீ? முதல்ல போன் வை. அப்படியா மேடம்? கொஞ்சம் இங்க பாருங்க. ஸ்வேதா, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேன்னு, கோமலிய மயக்கமாக்கிட்டு நீ மணமகளா போய் மணவரையில ஏஜே பக்கத்துல உட்காரணும். அப்படி செய்யலனா உன் தங்கச்சிய கொன்னுடுவேன். டேய், யாரா நீ? இப்ப நீ எங்க இருக்க? ஸ்வேதா எப்படி உன்கிட்ட வந்தா? அவ மண்டபத்துல தானே இருந்தா. ஏய், அங்கிருந்து ஒரு அடி வைக்க கூடாது. அப்படி மீறினா ஒரு இன்ச் தூரம் தான் என் கத்திக்கும் உன் தங்கச்சி கழுத்துக்கும் சுருகிருவ ஜாக்கிரதை. நான் சொல்றத மட்டும் செய். தேவையில்லாம ஏதாவது செஞ்சு உன் தங்கச்சிக்கு நீயே யமனாயிடாத. அவளை விட்டு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஸ்வேதாவை மட்டும் ஒன்னும் செஞ்சிடாத. ரொம்ப சிம்பிள். ஏஜேவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய், இது பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன். ஆனா ஏஜேவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் டார்கெட்டே நீ ஏஜேவோட பொண்டாட்டி ஆகணுங்கிறது தான்.
அதை தவிர வேற என்ன கேட்க போறேன்? போடு போடு, நான் சொன்னது செய் போ. உன்னை கையெடுத்து கும்பிடுற. என்ன சாக வேணாலும் சொல்லு, நான் செத்துறேன். ஆனா ஏஜ் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படியா? அப்போ உன் தங்கச்சி உசுரை விட உன்னோட பிடிவாதம் தான் உனக்கு பெருசு இல்ல? சரி, வந்து அவளோட பணத்தை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாம், நான் சொல்றத கேளு. அவளை விட்டுரு, அவளை ஒண்ணும் பண்ணிடாத. அப்ப நான் சொன்னதை செய். அந்த ஹிட்லரை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுல உனக்கு என்ன லாபம்? ஏகப்பட்ட கொடுக்கல் வாங்கல் இருக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. டைம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொன்னதை செய்றியா இல்லையா? ஹே, பைத்தியமாடா உனக்கு? ஒரு சின்ன பொண்ணை புடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டுற, வெக்கமா இல்ல? நீ புரியாம பெரிய தப்பு பண்ற. இது பெரிய மனுஷங்க வீட்டு விசேஷம். நீ தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கவே முடியாது. உன்னை போலீஸ் சும்மா விட மாட்டாங்க. ஓ, சட்டம் பேசுறியா? அப்ப நீ போய் போலீஸ கூட்டிட்டு வா. அதுக்குள்ள உன் தங்கச்சி நான் கொன்னுறேன். அப்படியே போஸ்ட் மார்ட்டத்தை சேர்த்து பண்ணிடு. ஏய் ஸ்வேதா பாவம்டா, அவளை விட்டுரு. நீ கத்திய கூப்பாடு போடுறதாலயோ இல்ல போலீஸ கூப்பிடுறதாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றதை செய். நீ போய் மணவரையில உட்காரு. ஹிட்லரை கல்யாணம் பண்ணிக்க. இன்னையில இருந்து திருமதி ஹிட்லரா மாறு. அது மட்டும்தான் ஒரே வழி. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் முடிவெடு. வேற என்ன சொன்னாலும் செய்யற. இந்த கல்யாணம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஏய், வேண்டாம், அவளை விட்டுரு. ஸ்வேதா, ஐயோ ஸ்வேதா. The number you're trying is currently switched off. மம்மி கொஞ்ச நேரம் சும்மா ரெடி. ரொம்ப அழகா இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் பேச விடுறியா? இப்ப எதுக்கு மம்மி மம்மின்னு கூப்பிட்டு இருக்க? அது இல்ல, நம்ம ஸ்வேதா இருக்கால, அவ. ஆமா, அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இல்ல இல்ல. என்ன இல்ல இல்ல? என்கிட்ட அவ சொல்லிட்டு தான் போனா. சரி போ. மம்மி, உங்க மாமியார் எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு. சீக்கிரம் முடிவெடு. என்னம்மா ஹாசினி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எங்க போயிருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இது யாரா இருக்கும்? நான் ஏஜில கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு மிரட்டுற அவனோட நோக்கம் என்ன? ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது? நடந்தது அப்பா கிட்ட சொல்லலாமா? சொன்னா அப்பா பதட்டப்பட்டு விஷயம் வெளியே தெரிஞ்சு அதனால ஸ்வேதா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? நம்ம ஏன் ஹிட்லர் கிட்ட சொல்லக்கூடாது? ஆமா, அதுதான் சரி. அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பெரிய போலீஸ் அதிகாரிங்க கிட்ட ப்ரெஷர் கொடுத்தா கிட்னாப் பண்ணவனே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஏஜே கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறியா? என்னையும் என் தங்கச்சியும் காப்பாத்துங்கன்னு கெஞ்ச போறியா? இங்க பார், நீ யாருக்கிட்ட போய் உண்மையை சொல்ல நினைச்சாலும் உன் தங்கச்சி உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். நீ எங்க போற, என்ன பண்ற, எல்லாமே எனக்கு தெரியும். என்ன மீறி நீ தப்பிக்கவே முடியாது. என்ன பாக்குற? என்னடா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றானே?
இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியுதுன்னா, நான் மேல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்க கடவுள். இப்ப கூட உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். புரியலையா? அப்படியே ஒரு நிமிஷம் உன் தலைக்கு மேல பாரு. இனிமேலும் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாம நான் சொல்றத செஞ்சா உன் தங்கச்சி உனக்கு சேதாரம் இல்லாம கிடைப்பா. டேய், அவளை ஒன்றும் பண்ணிடாதடா. அவ அப்பா வீடா. நான் அவ மேல உயிரிய வச்சிருக்கேன். அவளுக்கு ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன். எல்லாமே தெரிஞ்சுதான் உன் தங்கச்சி நான் பிடிச்சி வச்சிருக்கேன். இப்பவும் சொல்றேன், நான் உனக்கு வரம் கொடுக்கிற கடவுள். நான் உன்னை கல்யாணம் தானே பண்ணிக்க சொல்றேன். அதுவும் எப்படி? ஊர்லயே செல்வாக்கா இருக்கிற பிக் ஷாட்டான ஏஜேவ. ஏய், இதெல்லாம் எப்பேற்பட்ட வரம்? இதெல்லாம் வேற யாருக்காவது கிடைக்குமா? ஏஜேவ கல்யாணம் பண்ணிக்கிறது வரமா? அது சாபம். நீ வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லு, நான் சந்தோஷமா செய்யறேன். ஆனா இந்த ஹிட்லரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லாத. ஏய், இந்த பார், அதுவா இதுவான்னு கேட்டு நான் ஒன்னும் உன்கிட்ட டாக் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கல. நீ தேவையில்லாம பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொடுத்த டைமை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாத. இப்பவே 5 நிமிஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. புரியுதா? உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு, அந்த ஏஜேவை கல்யாணம் பண்ணிக்க. அப்படி இல்லையா உன் தங்கச்சியை சாவடிக்க வேண்டியதுதான். The choice is yours. Your time starts now. ஹலோ ஹலோ, உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு, அந்த ஏஜேவை கல்யாணம் பண்ணிக்க. அப்படி இல்லையா உன் தங்கச்சியை சாவடிக்க வேண்டியதுதான். The choice is yours. ஏய், என்னாச்சு? என்ன மம்மி கேட்டீங்க? ஏன் முகத்தை ஒரு மாதிரி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி, நான் நல்லதா இருக்கேன். ஏய், ஏதாவது மறைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி. சரி, ஸ்வேதா என்ன பண்றா? என்ன? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உம்மன்னு உட்காந்துட்டு இருக்க. அது மம்மி, ஸ்வேதா மேல் ரூம்ல தூங்கிட்டு இருப்பா மம்மி. என்னது? மேல் ரூம்ல இன்னும் அவ தூங்கிட்டு இருக்காளா? சரி, நான் போய் எழுப்பிட்டு வரேன். ஐயோ மம்மி, நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். அவ எந்திரிச்சு மேக்கப் போட்டு வரேன்னு சொன்னா. இத முதல்ல சொல்றதுக்கு என்ன? யாரு? உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நீ ரொம்ப யோசிக்கிற. உன் தங்கச்சி உசுரை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, என் மேல கொஞ்சம் இறக்கப்படக்கூடாதா? நான் என்ன சொல்ல வாய மூடு. இனிமேலாம் உனக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது. நான் 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ முடிவு பண்ணிக்கோ. இல்ல உன் தங்கச்சியை மறந்துடு. 1, 2, 3. சரி, ஒத்துக்கிறேன். நான் ஏஜேவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. அஜிச்சோ, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கே. போ, சீக்கிரம் போ. போ 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 போ. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி கெஸ்ட் ரூம் கபோர்ட்ல மயக்க கச்சிஃப் இருக்கு. அதை எடுத்து கோமலியை மயக்கமாக்கிட்டு
கல்யாணம் பொண்ணா மாதிரி மணவரைக்கு வந்துரு. மற்றதெல்லாம் தன்னால நடக்கும். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு, அதுக்கப்புறம் உன் தங்கச்சியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எங்கேயாவது ரோட்டு ஓரத்துல போனமா கிடப்பா. நல்லா மனசுல வச்சுக்கோ, இனிமே உனக்கு நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன். ஏஜேக்கும் உனக்கு கல்யாணம் ஆன உடனே உன் தங்கச்சி உன்கிட்ட தானா வந்து சேருவா. நீ எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிப்பேன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் திருமதி ஹிட்லர். ட்ரெஸ் செம்மையா இருக்கே ஏஜே. என்ன வரதா, ஏஜேக்கு கல்யாண கலை வந்துருச்சு போல. ஆமாடா, செம்மையா இருக்குல்ல. ஏஜே போலாமா? வாங்க. சாரி வரீங்க, பார்த்து போங்க. என்னங்க மணப்பெண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. அர்ச்சனா. சரி ஜெயம்மா. போயிட்டு வந்துடுறோம். கூட்டிட்டு வர ஜெயம்மா. வா. நான் எதையும் முகத்துக்கு நேரா செஞ்சு பழக்கப்பட்டவன். வாழ்க்கையில முதல் தடவையா முகத்துக்கு பின்னாடி நின்று ஒரு தப்ப செய்ய போறேன். அது கூட என்னோட தங்கச்சியோட உயிரை காப்பாத்ததான். நான் மன்னிச்சிரு. ஹாசினி,